UGTRB மேக்ஸ்ல யூனிட் 1ல சம்மேஷன் டு பைனாமியல் சீரீஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து அதில் எக்ஸ்பொனன்ஷியல் சீரீஸ்னு ஒரு செகண்ட் டாபிக் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. இது போல தான் இந்த மாதிரி பிக் சம்ஸ் தான் உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து நீங்க அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட எக்ஸாமுக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கொஷின் எடுத்திருக்கு. ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி த சீரீஸ். இங்க இதுதான் அந்த கிவன் சீரீஸ் 1 + 1 + 2 divided by 2 factorial plus 1 + 2 + 2 square by 3 factorial it goes up to infinity. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் டு இன்ஃபினிட்டி அந்த சீரீஸை நம்ம எடுத்து எழுதிட்டோம். இதுல இந்த மாதிரியே இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகி போயிட்டு இருந்ததுன்னா லாஸ்ட் ஒரு ஜென்ரல் டேர்ம் இருக்கும் இல்லையா, அந்த ஜென்ரல் டேர்ம் 1 + 2 + 2 square plus it will goes on up to 2 to the power n divided by n factorial. இதுதான் அந்த ஜென்ரல் டேர்ம். இதுல tnங்கிறது 2 to the power n minus 1 divided by n factorialனு இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ t1 ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா, இந்த n-க்கு நம்ம 1 அப்ளை பண்ணோம்னா 2 to the power 2 divided by 1 factorial minus 1 divided by 1 factorial. அப்போ செகண்ட் டேர்ம் 2 square by 2 factorial minus 1 by 2 factorial. ஸோ எஸ் இன்ஃபினிட்டிங்கிறது இந்த ஹோல் சீக்வன்ஸை ஆட் பண்ணிட்டே வரீங்க. இது ரெண்டையுமே ஆட் பண்ணால் இதை மட்டும் ஒரு பார்ட்டாவையும் இதை மட்டும் ஒரு பார்ட்டாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இ பவர் எக்ஸோட ஃபார்மில் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. இந்த 1 அந்த சைட் போயிடுச்சுன்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம e² - 1ன்னு எழுதியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் e to the power 1 - 1 இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. e to the power 1 - 1 ஆக்சுவலாக e பவர் எக்ஸ்க்கான டைரக்ட் ஃபார்முலா 1 + x to the power 1 factorial plus x² by 2 factorial தான். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்து எஸ் இன்ஃபினிட்டியில் e² - 1 minus e to the power -1 இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணோம்னா யூ கெட் e into e to the power 1 - 1. So the answer is option A.